1985 தமிழ்நாடு மரகத பச்சை கம்பளம் விரித்தது போல பறந்து கிடந்தது காவேரியின் நீர்வளம் செழித்த கோட்டூர் கிராமம். தென்னை மரங்களும் வாழைத் தோட்டங்களும் கரும்பு வயல்களும் நிறைந்த அந்த மண்ணின் வாசனை என்றும் சுகந்தமானது. அந்த கிராமத்தின் ஒரு மூலையில் தன் 5 ஏக்கர் நிலத்தில் தக்காளி கத்தரி என பயிரிட்டு ஒரு சிறு பசுமை பேரரசை நிர்வகித்து வந்தார் கரியபெருமாள் தாத்தா. 60 வயது மதிக்கத்தக்க அவர் உழைப்பால் இறுகிய உடலும் கருணை வழியும் கண்களும் கொண்டவர். ஊருக்கு நல்லவர். ஆனால் அவரிடம் ஒரே ஒரு குரூரமான குணம் ஒட்டிக்கொண்டிருந்தது. அது பாம்புகள் என்றால் அவருக்கு ஆகாது. நல்ல பாம்பு, சாரை, கட்டுவிரியன், தண்ணீர் பாம்பு, எந்த வகை பாம்பாக இருந்தாலும் அவற்றின் உருவத்தை கண்டாலே அவரது கண்கள் சிவந்து உடலெங்கும் ஆத்திரம் பரவும். அவர் கையில் தடியை எடுத்தால் அது ஒரு பாம்புக்கான மரண ஓலை. அடித்தல், பாறையில் வீசி மண்டை உடைத்தல், சில சமயம் நெருப்பில் போட்டு பொசுக்குதல், இப்படி பல கொடூரமான வழிகளில் பாம்புகளை கொல்வதை கடமையாக வைத்திருந்தார். தாத்தா தோட்டத்தில் ஒரு பெரிய நல்ல பாம்பு, அங்கு ஒருவரையும் விட்டுவைக்கவில்லை என்று பயந்து போய் யாராவது ஓடிவந்தால் கரியபெருமாள் தாத்தா கையில் தடியுடன் புயல் போல புறப்படுவார். அவர் வேட்டையாடுவது ஒரு விளையாட்டோ வேடிக்கையோ அல்ல, ஒரு வகையான ஆவேசம். அவரது காலில் மிதிபட்டு மண்ணில் துடிதுடித்து சாகும் அந்த பாம்புகளை பார்க்கையில் ஊர் மக்கள் மிரண்டனர். நாட்கள் செல்ல செல்ல ஊர் மக்கள் தங்கள் நிலத்தில் பாம்பு வந்தால் முதல் ஆளாக இவரைத்தான் அழைப்பார்கள். கீரித்தாத்தா வந்தால் எந்த பாம்பும் தப்பாது என்று அவரை புகழவும் அதே சமயம் அஞ்சவும் ஆரம்பித்தனர். ஆம், அவரை கீரியுடன் ஒப்பிட்டு செல்ல பெயராக கீரித்தாத்தா என்றே அழைக்கத் தொடங்கினர். அந்த அளவிற்கு பாம்புகளின் மீதான அவரது வெறுப்பும் அவற்றை கொல்வதில் அவர் காட்டிய வேகமும் இருந்தன. அவர் வீட்டில் அவர் கொன்ற பாம்புகளின் தோல் எலும்புகளை பார்க்கும் போது யாருமே கீரித்தாத்தாவின் அருகில் செல்ல அஞ்சுவார்கள். ஒரு நாள் நடுப்பகல் வெயிலின் தாக்கம் சற்று தணியத் தொடங்கிய நேரம் கீரித்தாத்தா தனது செல்லமான காளை மாட்டை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றிருந்தார். மாட்டின் பெயர் வீரன். அது தாத்தாவின் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டது. மேய்ச்சல் முடிந்த பின் தாத்தா வீரனை அழைத்து கொண்டு கிராமத்தை ஒட்டியிருந்த பழைய ஆள் அற்ற பகுதி வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வீரன் திடீரென லேசாக மிரண்டது. அருகில் இருந்த புதரில் ஏதோ லேசான சத்தம் கேட்டிருக்கலாம், அல்லது அதன் இயல்பான பயமாக இருக்கலாம். தாத்தா வீரனின் கடிவாளத்தை பிடித்து இழுத்த போதும் அது நிற்கவில்லை. மிரட்சியில் அது முன்னோக்கி ஓட முற்பட்டது. வீரா, நில்லுடா என்று தாத்தா கத்தினார். தாத்தாவின் கையை மீறி வீரன் சில அடிகள் பின்னுக்கு இழுத்து பின் திடீரென முன்னுக்கு பாய்ந்தது. அந்த வேகத்தில் வீரன் தாத்தாவை அருகில் இருந்த ஒரு பாழடைந்த ஆழமான கிணற்றை நோக்கி லேசாக தள்ளியது. கிணற்றின் சுவர் இடிந்த நிலையில் இருந்தது. தாத்தா தடுமாறி அந்த உயரமான கிணற்றுக்குள் பலமான சத்தத்துடன் விழுந்தார். அவர் விழுந்த வேகத்தில் அவரது உடலெங்கும் கூர்மையான பாறைகளிலும் பழைய செங்கல்களிலும் மோதியது. ஒரு நொடி வானம் தலைகீழாக சுழன்றது. ஐயோ என்ற சத்தம் கிணற்றின் ஆழத்தில் அடங்கி போனது. வலி, தாங்க முடியாத வலி அவரது நரம்புகளில் தீயாக பரவியது. கிணற்றின் அடிமட்டத்துக்கு விழுந்ததால் தாத்தாவின் கை எலும்புகளும் கால் எலும்புகளும் நொறுங்கி போயிருந்தன. சுயநினைவு இருந்தது, ஆனால் ஒரு அங்குலம் கூட உடலை அசைக்க முடியவில்லை. தாத்தா கண்களை மூடி வலியுடன் முணங்கினார். அவரது உடல் முழுவதும் இரத்தமும் புழுதியும் ஒட்டிக்கொண்டிருந்தன. அந்த கிணறு சில வருடங்களாக பாழடைந்து உட்புறம் ஈரத்துடனும் அடர்ந்த இருளுடனும் காணப்பட்டது. தாத்தா விழுந்த சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்த ஒரு உருவம் மெல்ல அசைந்தது. அது ஒரு நல்ல பாம்பு, ஆரோக்கியமான விஷம் நிரம்பிய ஓர் உயிரினம். கீரித்தாத்தாவின் உடல் அந்த நாகம் தங்கியிருந்த ஒரு பழைய பாறைக்கு அருகில் விழுந்து கிடந்தது. தாத்தாவின் மனம் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தது. இறைவா, இங்கும் கூட பாம்பா? யமனே, என்னை கொல்லவா காத்திருக்கிறாய்? அவரது பயத்தால் மூச்சு திணறியது. அந்த நாகம் மெல்ல தன் உடலை நெளித்து தாத்தாவின் அருகில் வந்தது. அதன் குளிர்ந்த தோல் தாத்தாவின் உடைந்த கால் மீது ஊர்ந்து சென்றது. தாத்தா வலியால் துடித்தாலும் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மூச்சை பிடித்து கொண்டு அசையாமல் கிடந்தார். ஒருவேளை தான் அசைந்தால் அந்த பாம்பு தன் படமெடுத்து விஷத்தை கக்கிவிடும் என்று அவர் அஞ்சினார். பாம்பு தாத்தாவின் உடலின் மேல் ஏறி மார்பு முழுவதும் ஊர்ந்து பிறகு அவரது தோள்களின் வழியாக ஏறியது. தாத்தாவின் கண்கள் அகல விரிந்தன. அவர் வாழ்நாளில் இத்தனை அருகில் ஒரு பாம்பை, அதுவும் தன்னை கொல்வதற்காக அசைவற்று இருக்கும் நிலையில் பார்த்ததில்லை. ஆனால் அந்த நாகம் அவரை கடிக்கவில்லை. தாத்தாவின் தலைக்கு அருகில் இருந்த ஒரு பாறையின் மீது ஏறி மெல்ல தன் படத்தை படமெடுத்தது. கிணற்றின் மேற்புறம் இருந்து வந்த லேசான ஒளியில் அந்த நாகராஜனின் உருவம் மங்கலாக தெரிந்தது. அந்த பாம்பு தாத்தாவின் முகத்தை உற்று பார்த்தது. அதன் கண்களில் எந்த ஆக்ரோஷமோ கோபமோ இல்லை, ஒரு வகையான அமைதியான ஆனால் ஆழ்ந்த பார்வை. தாத்தா அசைவற்று பயத்தில் உறைந்து கிடக்க அந்த பாம்பு அவரையே பார்த்து கொண்டு படமெடுத்தபடி அமர்ந்திருந்தது.
கீரி தாத்தாவுக்கு அந்த கணத்தில் ஒரு நிஜம் உரைத்தது. அவர் உயிரை துச்சமென மதித்து கொடும் வேட்கையுடன் பாம்புகளை தேடி அலைந்து அடித்தவர். ஆனால் இப்போது வலியால் அசைய முடியாத நிலையில் விஷம் நிறைந்த ஒரு நாகத்தின் அதிகார எல்லைக்குள் அவர் கிடக்கிறார். அது நினைத்திருந்தால் ஒரு நொடியில் அவரது கதையை முடித்திருக்கலாம். ஆனால் அது அவரை ஒன்றும் செய்யவில்லை. தாத்தா கண்களை மூடி தன் கடந்த காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த பாம்புகள் யாரையும் சும்மா சென்று தீண்டியதில்லை. யாரோ தவறுதலாக மிதிக்கும் போது, அவற்றின் உயிர் ஆபத்தில் இருக்கும் போதுதான் அவை தற்காப்புக்காக படமெடுத்து விஷத்தை கக்குகின்றன. பயம், மனிதனின் பயம்தான் பாம்பை தாக்க தூண்டுகிறது. தொந்தரவு செய்யாதவரை அவை நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த இயற்கையின் அடிப்படை நியதியை அவர் தனது வாழ்நாள் முழுதும் புறக்கணித்திருந்தார். பயத்தின் காரணமாகவே அவர் பாம்புகளை கொன்றார். அவற்றை கொன்றதால் ஊர் மக்கள் அவரை வீரன் என்று அழைத்தனர். ஆனால் இன்று தன் உயிரை பறிக்க வாய்ப்பிருந்தும் அந்த கருநாகம் அவரை விட்டுச் சென்றது. நாகம் மெல்ல தன் படத்தை சுருக்கி தாத்தாவின் அருகில் இருந்த கற்களின் இடுக்குகளுக்குள் ஊர்ந்து மறைந்தது. தாத்தா இப்போது அழுதார். அது வலியின் அழுகை அல்ல, தான் செய்த மாபெரும் தவறை உணர்ந்த குற்ற உணர்வின் அழுகை. அன்று மாலை தாத்தாவின் மாடு மேய்ச்சல் நிலம் வரைக்கும் ஓடி திரும்பி வந்து கிணற்றின் அருகில் கத்திக்கொண்டே நின்றது. அதை வைத்து ஊர் மக்கள் தாத்தாவை கண்டுபிடித்து மிகுந்த சிரமத்திற்கு பின் கிணற்றிலிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கீரி தாத்தாவின் உடைந்த எலும்புகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் அருகில் இருந்த மற்றொரு கட்டிலில் ஒரு இளைஞன் பாம்பு கடிக்கு ஆளாகி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். சற்று தெளிவடைந்த தாத்தா அருகில் இருந்த மருத்துவரிடம் கேட்டார், ஐயா, பாம்பு கடிக்கு இந்த விஷமுறிவு எப்படி செய்றாங்க? மருத்துவர் புன்னகையுடன் விளக்கம் அளித்தார். தாத்தா, விஷப்பாம்பு கடிக்கு மருந்தே அந்த விஷத்திலிருந்து எடுக்கப்படுவதுதான். பாம்பின் விஷத்தை மிகவும் சுத்தப்படுத்தி அதை பல மருந்துகளை தயாரிக்கவும் பயன்படுத்துகிறோம். பல நோய்களுக்கு இந்த விஷம் மருந்தாகிறது. ஒரு வகையில் பார்த்தால் பாம்புகள் இந்த உலகத்திற்கு கொடும் விஷத்தையும் விலை மதிப்பில்லாத மருந்தையும் ஒன்றாக கொடுக்கின்றன. இந்த வார்த்தைகள் தாத்தாவின் தலையில் இடி விழுந்தது போல அதிர்வை கொடுத்தன. தன் வாழ்நாள் முழுதும் அவர் வெறுத்து கொன்ற ஒரு உயிரினம்தான் இன்று பல உயிர்களை காக்கும் மருந்தை உருவாக்குகிறது. அவரது கண்கள் கலங்கின. நான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன். அவற்றின் நன்மை தெரியாமல் வெறுமனே அவற்றை கொன்று குவித்தேன். மருத்துவமனையிலிருந்து குணமாகி ஒரு புதிய மனிதனாக கோட்டூர் கிராமத்துக்கு திரும்பினார் கீரி தாத்தா. அவர் இனி பாம்பு கொல்லி அல்ல. அவர் தனது தாழ்மையான வீட்டிற்கு முன்பு ஒரு சிறிய கூண்டு வைத்து அதில் அவருக்கு பிடித்த சில கீரி பிள்ளைகளை அன்புடன் வளர்த்தார். அதனாலேயே அவர் இன்னும் கீரி தாத்தா என்றே அழைக்கப்பட்டார். ஆனால் இப்போது அவரது செயல்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டிருந்தன. வாழடைந்த கிணற்றில் மரணத்தின் வாயிலில் நின்று ஒரு நாகராஜனின் கருணையால் அவர் கற்றுக்கொண்ட அந்த பாடம் கீரி தாத்தாவின் வாழ்க்கையையே மாற்றி கோட்டூர் கிராமத்தில் ஒரு புதிய அமைதியை கொண்டு வந்தது. பயம் நீங்கி புரிதல் பிறந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க SK Stories இற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.